சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தமிழகத்தில் தீபாவளி திருநாளை ஒட்டி 3 நாட்களில் மொத்தம் 789.85 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகளில் மது வணிகம் நடைபெற்றிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றன என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் தீபாவளி திருநாளை ஒட்டி 3 நாட்களில் மொத்தம் 789.85 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகளில் மது வணிகம் நடைபெற்றிருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்திகள் வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றன. கொண்டாட்டங்கள் என்றாலே மது அருந்துவதுதான் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசு சீரழித்து வைத்திருக்கிறது என்பதற்கு மிக மோசமான எடுத்துக்காட்டு இதுதான். தீபாவளி திருநாளுக்கு 2 நாட்கள் முன்பாக கடந்த 18ஆம் தேதி 230 கோடி ரூபாய்க்கும், அதற்கு அடுத்த நாளான 19ஆம் தேதி 294 கோடி ரூபாய்க்கும், தீபாவளி நாளான 20ஆம் தேதி 266 கோடி ரூபாய்க்கும் என மொத்தம் 3 நாட்களில் 780 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகி இருக்கிறது. இதில் அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 171 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. சென்னை மண்டலத்தில் 158 கோடி ரூபாய்க்கும், திருச்சி மண்டலத்தில் 157 கோடி ரூபாய்க்கும், சேலம் மண்டலத்தில் 153 கோடி ரூபாய்க்கும், கோவை மண்டலத்தில் 150 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கும் தொகையை விட 7.39 மடங்கு அதிக தொகையை மது வியாபாரம் மூலம் ஏழை குடும்பங்களிடமிருந்து பறித்து கொள்கிறது. இவ்வாறு மதுவை கொடுத்து மக்களிடமிருந்து பணத்தை பறித்தால் ஏழை குடும்பங்கள் எங்கிருந்து முன்னேறும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டின் வருவாயை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முன்னேற்றுவதற்கான எந்த திட்டமும் திமுக அரசிடம் இல்லாததால் தான் மதுவை கொடுத்து மக்களை அழிக்கும் ஆபத்தான திட்டத்தை காட்டிக்கொண்டு அழுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் மதுவை ஒழித்து மக்களை காக்கும் அறத்தை திமுக அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது என்றும், அடுத்து பாமக ஆதரவுடன் அமைய உள்ள ஆட்சியில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார்.